படிப்பு சம்பந்தப்பட்ட வருமானம், நிர்வாகி மேனேஜராக இருக்கிறது, அல்லது கலைகள் தொடர்பான வருமானம். அதை இப்போ இந்த டிவி மீடியான எழுத்துத்துறை கிடையாது, காணொளி சம்பந்தப்பட்டது. சினிமா, காணொளி, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு மாடலிங், இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாமல் வர்ற நேரங்களில் இவங்களுடைய வருமானம் அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகும், அல்லது வருமானம் வர்றது நின்று போயிடும். திரும்ப வந்துடுவாங்க, பழையபடி வந்துடுவாங்க. இவங்க அப்படியே கரைஞ்சி போகிற ஆள் கிடையாது, பழையபடி அவங்க நிமிர்ந்து நிற்பாங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றாங்கல்ல, அந்த மாதிரி வீழ்ந்து போக மாட்டாங்க. விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய உபரி வருமானம். எங்கேயாவது ஒரு இது இருக்குன்னா இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போவோம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக சொல்லி செய்வாங்க. என்னைய கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 1/2 hour முன்னாடி விட்டுட்டிங்கன்னா நான் போய் அந்த வேலையை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி முடிச்சு கொடுத்துட்டு போயிடட்டா அப்படின்னு ரொம்ப ஓப்பன் புக்காக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு எல்லார்ட்டையுமே தொழில் ரீதியாக குபேரன் சித்திரலேகா தன் மனைவியோடு இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி உண்டு. அந்த குபேரர் சந்நிதிக்கு போனால் பண வரவு எல்லாருக்குமே கிடைக்கும், இவங்களுக்கும் கிடைக்கும். இன்னொன்று, அது முருகன் இப்போ வழிபடுறோம் இல்லையா, செவ்வாய் ராசிக்கு உரிய அதிதேவதையும் முருகன் என்பதனால இவங்களுக்கு செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்துக்கிறணும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். அது கொஞ்சம் பலம் குறைவாக இருக்குன்னு நினச்சா விளையாட்டு வீரர்களுக்கு கருவிகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செவ்வாய்க்கு உகந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றம்ல அந்த மாதிரி செய்யலாம். இல்லை சுக்கிரன் வலுவிழந்து இருக்குது, 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி வலுவில்லாமல் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இளம் பெண்களுக்கு திருமண உதவிகள் செய்கிறது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவர்கள் இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், லாஸ்டா குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசணும். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ராசியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா தேவையான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு, பணம், குடும்பம், வருமானம், தொழில், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க இன்னும் மேம்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க பண்ணணும் அப்படின்னு 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம பார்க்கலாம். சோ முதல் ராசியான மேஷ ராசி நேயர்கள் அவங்க வாழ்க்கை இன்னும் செழிப்பா இருக்கணும், அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா ஜோதிட ரீதியா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்கணும் மேம்? மேஷராசிக்காரங்க முதல்ல பொறுமையாக இருக்கணும், ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய இயற்கை சுபாவம். எல்லாரும் நம்ம சொல்லுவோம் பொறுமையாக இருக்கணும், அவங்களுமே பொறுமையாக இருக்கணும், நம்ம இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது எப்போனா கோவப்பட்டு முடித்த பிறகு நினைப்பாங்க. அதுக்கடுத்து கோபம் வரும்போது அவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே கோவப்பட்டுருவாங்க. அதனால நிறைய மனித உறவுகள் அவங்களுக்கு பாழ்பட்டு போயிடும். குடும்ப உறவுகள், குடும்பம் ஃபேமிலியில் டைவர்ஸ் ஆகிறது, பிள்ளைகளோட கொஞ்சம் பிரச்சனை வர்றது, மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஆனாலும் மனித உறவுகளோட அவங்களுக்கு அங்கங்கே மோதல் வரும், அப்பப்போ மோதல் வரும். இவங்க அதை ஒரு சண்டைன்னு நினச்சி விட்டுருவாங்க, அதை மனசில் வன்மம் வைக்க மாட்டாங்க. பட் உறவுக்காரங்க இவங்க திட்டுனதை காதில் வாங்கிக்கிட்டு எப்படி பேசாமல் போக முடியும்? அது யாராக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோ ஹஸ்பண்டோ. அதனால இவங்க ஊருக்கெல்லாம் நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறையா பேருக்கு இவங்க பொல்லாதவங்கன்ற பேர் தான் வாங்குவாங்க. ஸோ அதில் என்னன்னா இன்னொன்று, இவங்க ரீஅஷூரன்ஸ் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னை ஐ லவ் யூன்னு சொல்லணும், பிள்ளைங்க கொஞ்சணும், ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிட்ட அடிக்கடி விசாரிக்கணும், அடிக்கடி பேசணும், இப்படிலாம் எதிர்பார்ப்பாங்க. குழந்தை ராசி தானே, ஆனால் அதெல்லாம் பல இடங்கள்ல நடக்காது. அப்போ பல இடங்கள்ல இவங்க ஏமாற்றத்தை சந்திப்பாங்க. 2வது பணஸ்தானம். பணம், தனம், வாக்கு, கல்வி அப்படின்னா இவங்களுக்கு கல்வி நல்லா வரும். நல்ல ஒரு ரொம்ப அதாவது நான் அவ்வளோ கிலோமீட்டர் நடந்து படித்தேன், இந்த அவ்வளோ சாப்பாடெல்லாம் எனக்கு ஹாஸ்டலில் சரியில்லை, அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு இவங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்கும். நல்ல குருமார்கள் அமைவாங்க. நல்ல ஸ்கூலு, காலேஜு, கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக படிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு பண வரவுன்னு பார்க்கும்போது மேஷராசிக்கு நல்ல பண வரவு இருக்கும்.
நல்லா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிருவாங்க. இவங்க சுக்கிரன் ராசியில பிறந்தவங்க. அடுத்து சுக்கிரனே இவங்களுக்கு தனாதிபதியா வர்றனால ரொம்ப ஒரு ஊருக்காக உழைக்கும் போது கஷ்டப்பட்டிருப்பாங்களே தவிர இவங்க தனக்காக ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிருவாங்க. அடுத்து நான் தான் கட்டுற மாதிரி ஒரு சேலை அடுத்தவங்க கட்டிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தான் எல்லா வகையிலுமே வந்து ரொம்ப டிஸ்டிங்க்டா இருக்கணும், நம்மளை மாதிரி இன்னொரு ஆள் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் அந்த பணம் வரவும் செலவும் அதை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க வந்து நேர்மையான வழிகளில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் தான் இஷ்டப்படி வாழணும்னு நினைப்பாங்க. நல்ல வேலைகள் கிடைத்தாலும் கூட அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் என்னுடைய தகுதிக்கு ரொம்ப சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிட்டே அலைவாங்க. கிடைக்கும், ஆனால் அது 40 வயசில் கிடைக்கும் போது 20 ஆண்டு 15 ஆண்டு வருமானம் இவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும். பட் நினைச்சதை சாதிக்கணும்ன்ற வைராக்கியம் இருக்கும். எந்த வகையிலெல்லாம் இவங்களுக்கு வருமானம் வர வருமானம் வந்து இவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட வருமானம், நிர்வாகி மேனேஜராக இருக்கிறது, அல்லது கலைகள் தொடர்பான வருமானம். அதை இப்போ இந்த டிவி என்னது இந்த இப்போ நீங்கள் இருக்கிறீங்களா மீடியானா எழுத்துத்துறை கிடையாது, காணொளி சம்பந்தப்பட்டது. சினிமா, காணொளி, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, இந்த மாதிரியான ஒரு மாடலிங், இப்படியெல்லாம் கூட இவங்க செய்யலாம். ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃபு, ஒரு வருமானம் தான் இருக்கும். இவங்க ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்க வேண்டிய அவசியம்லாம் மேஷராசிக்கு பெரும்பாலும் இருக்காது. இவங்களுடைய பண வரவு வந்து ரொம்ப அழகா மென்மையா சொஃபிஸ்டிகேட்டடா வரும். இவங்களும் சிக்கனமா இருப்பாங்க, அனாவசியமா செலவழிக்க மாட்டாங்க, ஊதாரித்தனமா செலவழிக்க மாட்டாங்க. பெருமைக்கு ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அனாவசியமா செலவழிக்கிறது, ஆடம்பர வாழ்க்கை, இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. அழகா இருக்கணும் ஆனா ஆடம்பரமா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதனால ரொம்ப செலவழிக்க மாட்டாங்க. பட் இவங்களுக்கு நேரங்காலம் சரியில்லாம வர்ற நேரங்கள்ல இவங்களுடைய வருமானம் வந்து அப்படியே கரைஞ்சிக்கிட்டே போகும், அல்லது வருமானம் வர்றது நின்று போயிடும். திரும்ப வந்து வந்துருவாங்க, பழையபடி வந்துருவாங்க. இவங்க அப்படியே கரைஞ்சு போற ஆள் கிடையாது, பழையபடி அவங்க நிமிந்து வந்து நிப்பாங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோன்றாங்கல்ல, அந்த மாதிரி வீழ்ந்து போக மாட்டாங்க. விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு இது இருக்கும். ஆமா, கம்பேக் இருக்கும் இவங்களுக்கு. அதனால வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன 2 வருஷம் 3 வருஷம் ஒரு கேப் இவங்க கஷ்டப்படுவாங்க. திரும்ப வந்து பழையபடி ஒரு புத்துணர்ச்சியோட வந்துருவாங்க. பணம் வரவை பொறுத்த அளவுக்கு மேஷராசிக்காரங்களுக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. பணம் இல்லாத நாள்லையும் இவங்க சந்தோஷமா இருப்பாங்க, பணம் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க. சிக்கனமா சேமிப்பு, சிக்கனம், இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். இப்ப நான் அதுதான் கேட்க வந்தேன். அடுத்துதான் வந்து சேமிப்பு, அதை வந்து எடுத்து வைக்கிறது, உபரி வருமானங்கள் செய்யக்கூடிய உபரி வருமானங்கள் இவங்களுக்கு வரும். இவங்களுக்கு உபரி வருமானங்கள் வந்து இவங்களுடைய கடும் உழைப்பு. எப்படி கடும் உழைப்புனா, இவங்க நைட் அண்ட் டே உட்காந்து இப்போ எழுத்து வேலையோ படிப்பு வேலையோ அல்லது ஒரு ட்ரெஸ் தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேஷன் டிசைனராக இருக்காங்க, ரொம்ப விதவிதமாக இன்னோவேட்டிவாக செய்வாங்க, க்ரியேட்டிவாக பண்ணுவாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ஒரு பிரைடல் மேக்கப்புக்கு போகிறாங்க, ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி நைட் அண்ட் அப்படி ஒர்க் பண்ணுவாங்க, பேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் லேபர் கிடையாது, பேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப சேமிச்சு வைப்பாங்க. உபரி வருமானம் இவங்களுக்கு வரும். ஒரு சில அதை உபரி வருமானம் எங்கேயாவது ஒரு இது இருக்குன்னா இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே போவோம், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக சொல்லி செய்வாங்க. என்னைய கொஞ்சம் இன்னைக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி விட்டுட்டீங்கன்னா நான் போய் அந்த வேலையை பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு 1/2 an hour முன்னாடி வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடட்டா அப்படின்னு ரொம்ப ஓப்பன் புக்காக இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு எல்லார்ட்டையுமே தொழில் ரீதியாக நல்ல பேர் இருக்கும். ஆனால் நட்பு ரீதியாக இவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணுறனால அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும். உபரி வருமானங்கள் இவங்களுக்கு நிறையா உண்டு. பிகாஸ் ஆஃப் தியர் கமிட்மெண்ட். ஃபிசிக்கல் லேபரில் கமிட்மெண்ட், ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. யாரும் செய்ய முடியாதுன்றதெல்லாம் ஐ கேன் டூன்னு எல்லாத்தையும் இழுத்து தலையில் போட்டுக்கிட்டு உட்காந்து மாங்குன்னு செய்து அதை முடிச்சிருவாங்க. ராத்திரி பகல் முடிப்பாங்க. அது இவங்க வந்து நினைத்ததை முடிக்கும் ஆட்கள்னு வச்சுக்கலாம். அப்படி சாதிக்கக்கூடிய பிறந்தவங்க. ஓகே. சோ பண வரவிற்காக இவங்க வேற என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாமா? பொதுவா பண வரவுக்கு வந்து நம்ம இந்த குபேரர் இருக்கக்கூடிய கோயில், செட்டிகுளம் செங்கரும்பு செவ்வேள் கோவில்னு சொல்லுவாங்க. அது வந்து
ஒரு சித்தர் கோவில் தான், பௌத்தர்கள் வாழ்ந்த சித்தர்கள் கோவில். இப்பவும் அங்க இருக்கக்கூடிய முருகனை வந்து ஒரு கரும்பு வச்சிருக்கு, நம்ம பட்டினத்தார் மாதிரியான சிலை தான், ஆனா முருகன்னு சொல்லி அங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள விசேஷம் என்னன்னா குபேரர் சன்னதி இருக்கு. இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குமா? செட்டிகுளம், அந்த திருநெல்வேலி மாவட்டம் நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம். ஏன்னா நான் நிறைய பௌத்த கோவில்களுக்கு போகும்போது தான் அந்த கோவிலுக்கு போனேன், விகாரைகள் இருந்த கோவில்கள் அப்படின்னு போகும்போது தான் போனேன். அப்போ அங்க வந்து என்னன்னா குபேரன் வந்து சித்திரலேகா தன் மனைவியோட இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி உண்டு. அந்த குபேரர் சந்நிதிக்கு போனா பணவரவு எல்லாருக்குமே கிடைக்கும், இவங்களுக்கும் கிடைக்கும். இன்னொன்னு, அது முருகன் இப்ப வழிபடுறோம் இல்லையா, செவ்வாய் ராசிக்கு உரிய அதிதேவதையும் முருகன் என்பதனால இவங்களுக்கு அங்க போகலாம். அங்க வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அது எப்படின்னா, குபேரன் சித்திரலேகாவோடு இருக்கிற ஒரு சன்னதி. அதை வந்து பழைய வசுதாரான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தாரா வழிபாடு, பச்சை தாரா வழிபாடு வருது இல்லை, அந்த மந்திரம்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பச்சை தாரா வந்து தனி தெய்வமாக இருந்து வழிபடுறது. வசுதாரான்றது பௌத்தத்தில் குபேரனுடைய தம்பியை ஜாம்பாலான்னு சொல்லுவாங்க. ஜாம்பாலாவும் வசுதாராவும் ஒரு ஜோடி. இப்போ இங்கே சென்னை மியூசியம் இருக்குல்ல, நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஜாம்பாலா வசுதாரா ஜோடி இருக்கும். அதுதான் இப்போ முத்தாரம்மன் கோவிலில் வழிபடக்கூடிய அந்த சிற்ப வடிவம். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குபேரன் சித்திரலேகான்றதை வந்து ஜாம்பாலா வசுதாரான்னு சொல்லுவாங்க. அது வந்து பணவரவுக்கான ஒரு தெய்வம், அங்க போய் கும்பிடலாம். இது தவிர மற்ற சிவன் கோவில்கள், சூரியன் ஆதிக்கமுடைய ராசி என்பதனால சிவன் கோயில்களுக்கு போகலாம், முருகன் கோவில்களுக்கு போகலாம். அதாவது இவங்க வந்து வேற சில பரிகாரங்களும் செய்யலாம். இப்போ இவங்க வந்து செவ்வாயை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஜாதகத்துல பார்த்துக்கிறோம். அதை ஆக்டிவேட் பண்ணணும், அது கொஞ்சம் பலம் குறைவா இருக்குன்னு நினைச்சா விளையாட்டு வீரர்களுக்கு கருவிகள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான செவ்வாய்க்கு உகந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றம்ல அந்த மாதிரி செய்யலாம். இல்ல சுக்கிரன் வந்து வலுவிழந்து இருக்கு, 2ஆம் இடத்துக்குரிய தனாதிபதி வலு இல்லாம இருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இளம் பெண்களுக்கு திருமண உதவிகள் செய்யறது, அல்லது இப்போ நான் சொன்னேன்ல இந்த பியூட்டிஷியன், ஃபேஷன் டிசைனர், இந்த மாதிரி ஆட்களுக்கு வேண்டிய கருவிகள், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் இந்த ஒரு மிஷின் வாங்கி போட்டால் இன்னும் கொஞ்சம் வேலை நல்லா நடக்கும். இல்லை இந்த ஒரு கண்ணாடி வாங்கி எங்கள் பியூட்டிஷியன் அந்த இதில் பதிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த மாதிரி கருவிகள் ஒரு 10,000, 5,000, 15,000 ஏதாவது இப்படிப்பட்ட ஒரு இது வாங்கி கொடுக்கலாம், சுக்கிரனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. மற்றபடி வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமிக்கு தாமரை பூ மாலை சாற்றுதல், அப்புறம் சுமங்கலி பெண்களுக்கு வந்து நல்லதா எடுத்து கொடுக்கணும். இந்த ஒரு ரவிக்க துணியை 10 ரவிக்க துணியை வச்சுக்கிட்டு 10 தடவை சுத்தி சுத்தி வருது பாருங்க, அப்படி செய்யக்கூடாது. ஒரு நல்ல காட்டன் சேலைனா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு காரைக்குடி காட்டனோ ஜக்கம்பட்டி காட்டனோ ஏதோ அவங்க உடுத்துனா அவங்களுக்கு அப்பாடா நல்லா இருக்கு அப்படின்னு, இவங்க கொடுத்தாங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும். அவங்க ஒவ்வொரு முறையும் நல்லா இருக்கு இந்த சேலை அப்படின்னு ஃபீல் பண்ணும் போது உங்களுக்கு அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டா, ஒரு பிளஸ்ஸிங்கா வரும். அந்த மாதிரி என்ன செய்தாலும் அவங்க ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும் போதும் அதை யூஸ் பண்ணும் போதும் இன்னாரும் வாங்கி கொடுத்தாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு செய்யற மாதிரி இருக்கணுமே தவிர சும்மா நம்பர் சேக் நான் 108 பேருக்கு அந்த அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு பொருள் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுடைய மன திருப்தி உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷ ராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும், குறிப்பா பணவரவு அதிகரிக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம்.